ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. உங்களுக்கு அருளப்படும், உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் பேச வேண்டியது என்ன என்பதை உங்களுக்கு அருளப்படும். உங்கள் தேவை என்ன என்பதை உங்களுக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சகாயமுள்ளவராக இருக்கிறார். சகாயராய், உங்களை தூக்கி சுமக்கிறவராய், உங்களுக்கு உதவி செய்கிறவராய், உங்களுக்கு அருளச் செய்கிற ஒரு மனமிரக்கமுள்ள ஒரு தெய்வமாய் இன்றைக்கு வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பேசணும், என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆலோசனை. அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார். இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரை, இந்த நாளில் இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு பாருங்கள். அவர் சொல்லுவார், நான் உன் நாவிலிருந்து உன் கரத்திலிருந்து வெளிப்படுவேன். உன் வாயிலின் வார்த்தையும் உன் கரத்திலின் வல்லமை வைத்து உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுவார். எனக்கு அருமையான ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால் அருள்நாதர் இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்ய ஆயத்தமுள்ளவராய், செய்ய உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் வந்து, உங்கள் பட்சத்தில் வந்து அவர் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பாரத்தோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு இருந்து கொண்டே இருப்பது தேவ சித்தம் அல்ல. தேவ பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால், சொந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் உங்களுக்கு எல்லாவற்றையும் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நன்மையை கொடுத்து தீமைக்கு விளக்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைக்கு, அன்றியும் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன். நன்மைக்கு ஏதுவாகவே அவர் அருள்வார். ஒருபோதும் தீமை வருவதில்லை. அல்லேலூயா. மனிதர்கள் ஒருவேளை தீமை செய்யலாம், ஆனால் அதை நன்மையாய் முடிய பண்ணி உங்களுக்கு நன்மையாய் அருளச் செய்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு ஊழியரை எனக்கு தெரியும். எழுத தெரியாது, படிக்க தெரியாது. பல நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தபோது ஆவியானவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து வாசிப்பாங்க, அருமையாக வாசிப்பாங்க வேதத்தை. ஆனால் தினசரி பத்திரிகை கொடுத்தேன்னா அதை திணறுவாங்க படிக்கிறதுக்கு. நல்லா கவனிங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னாங்களா, நீ எந்த இடத்துக்கு போறியோ, எந்த குடும்பத்தை சந்திக்கையோ, அந்த குடும்பத்துக்குள்ள நீ போய் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தால், நான் அந்த குடும்பத்தில் காரியங்களை உனக்கு தரிசனமாய் காட்டுவேன், நான் உனக்கு அருளுவேன், நான் சொன்ன தரிசனத்தின்படி உன் வாயிலை வார்த்தையை கொடுப்பேன், அதை மாத்திரம் பேசு என்று சொன்னாராம். அப்படி இந்நாள் வரை அவள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார், ஆத்தும ஆதாயத்தை செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? ஆண்டவரிடத்தில் கொடுத்தார், ஆண்டவரை அருளச் செய்தார். பேசுவது நீங்கள் அல்ல, தந்தையின் ஆவியானவர்னு சொன்னவர். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது நான் செய்கிறேன்னு சொல்லாமல், ஆண்டவரே நான் செய்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, நான் செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, என் பலன் அல்ல, ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா அவர் அவருடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி அவரே சகல காரியங்களும் அருளச் செய்வா, அவரே அருளச் செய்வா. ஆம், எனக்கு அருமையானவர்களே, பொல்லாதவளாகி நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அருள்நாதர் இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் அருளச் செய்வார் என்று என் வேதம் சொல்லுகிறது. விசுவாசிங்கள். இன்றைக்கு நன்மைகளை அருளச் செய்ய போகிறார். வேதனை நீங்கள் சுகமாக இருக்கப் போகிறீர்கள். உங்கள் கண்ணீர் கவலை எல்லாம் இன்றைக்கு மாறப்போகிறது. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய கிருபை உம்முடைய கரத்தினால் அருளச் செய்வீராக. காத்து நின்ற கண்ணீரோடு பிரார்த்தனை செய்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்து மகிழ பண்ணுவீராக. வேதனை நீங்கி சுகமுண்டாகட்டும். ஆண்டவரே, அவள் எதற்காய் பாரத்தோடு நிற்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும், ஆளுக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.